السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. لقد كان في قصصهم عبرة لأولي الألباب ما كان حديثا يفترى ولكن تصديق الذي بين يديه وتفصيلا لكل شيء وهدى ورحمة لقوم يؤمنون. صدق الله مولانا العظيم. நிகரில்லாம் வாழ்வழித்து நெடுநிடத்தை காப்பதற்கு மறையெடுத்த இறைவனுக்கே மாண்பில்லா புகழ் அனைத்தும். அவ்விறையோனின் சலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கெல்லாம் ஈமானை, இஸ்லாத்தை நசீபாக்கி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உம்மத்தினர்கள் என்கிற பெரும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்குரியவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மனித சமூகம் நேர்வழி பெறுவதற்கான பல வழிகாட்டுதல்களை தனது அருள்மறையாம் திருமறையின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். அதில் மகத்தானது என்னவென்றால், இந்த காலத்திற்கு மிகவும் அவசியமானதும் மிக முக்கியமானதும் பழமையான வரலாறுகளை இறைவன் கூறுவதன் மூலம் நமக்கு சிறந்த வழியை நமக்கு காட்டுகிறார். பொதுவாக பெருமக்களே, பழமையான வரலாறுகள் இன்றைக்கு நாம் பேசுவதில்லை. ஒருவேளை ஏதாவது பள்ளிவாசல்களில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, நபிமார்களின் வரலாறுகள் என்று நாம் பேசினால் இவருக்கு வேறு வேலை இல்லை, மூசா ஈசா வரலாற்றை பேசிக் கொண்டிருப்பவர் பழமைவாதி என்று சொல்லக்கூடிய கருத்துக்களும் இன்றைக்கு உண்டு. அதை நாம் தவிர்த்து கொள்வோம். குர்ஆனில் அல்லாஹ் நபிமார்களை பற்றி பேசுகிறார் என்றால் அதில் மிகப்பெரிய படிப்பினை இருக்கும், பாடம் இருக்கும். ஈசா நபியை பற்றி அல்லாஹ் பேசுகிறார் என்றால் அதில் நமக்கு படிப்பினை இருக்கும், பாடம் இருக்கும். வாழ்ந்தவர்கள் வரலாறையும் வீழ்ந்தவர்கள் வரலாற்றையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சுமார் 500 வசனங்களுக்கு மேலாக சம்பவத்தின் மூலமாக நமக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கிறார். ஆக பழமையான வரலாறுகளை நாம் மறக்க கூடாது, மறுக்கவும் கூடாது. அரசியல் ரீதியாக நாம் எடுத்து பார்த்தால் இன்றைக்கு வரலாற்றில் முஸ்லிம்கள் சார்ந்து சில வித்தியாசமான கருத்துக்களை பதிவு செய்வதை நாம் பார்க்கிறோம். தொட்டு வைப்பதற்காக ஒரு தகவலை நான் சொல்லி முழுமையான தகவலுக்குள் நான் செல்கிறேன். அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர் இந்தியாவை ஆண்ட பொழுது அவர் தன்னுடைய மக்களோடு, அமைச்சர்களோடு வலம் வரக்கூடிய காலம். அவர்களிடத்தில் அமைச்சர்களாக இருந்த இந்து மக்கள் சொன்னார்கள், காசி என்கிற அந்த புனித இடம் அவர்களை அடைந்த போது எங்களுக்கு வணங்கி வழிபட்டு வருவதற்கு கால அவகாசம் தாருங்கள் என்று கேட்டார்கள். அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி
ஒரு நாள் முழுவதையும் அவர்களுக்கு அவகாசமாக கொடுத்து நீங்கள் வணங்கி வழிபட்டு வருவதற்கு வாய்ப்பளிக்கப்படுகிறது என்று நேரம் ஒதுக்கி அவர்களுக்கு நேரம் கொடுத்தார்கள். இப்பொழுது கிளம்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எல்லோரும் வந்து விட்டார்கள். ஒரு பெண்மணியை காணவில்லை. ஒரு பெண்மணியை காணவில்லை. எங்கே அந்த பெண்மணி என்று கோயில் முழுக்க தேடி பார்க்கிறார்கள், கிடைக்கவில்லை. இன்னும் ஆழமாக தேடி பார்க்கலாம் என்று அவர்களே இறங்கி தேடி பார்க்கிற போது கோயிலினுடைய கருவறைக்குள், இந்துக்கள் எதை புனிதமாக கருதுவார்கள்? கோயிலில் இருக்கக்கூடிய கருவறை அவர்களுக்கு புனிதமானது. இந்த கருவறைக்குள்ளில் இருந்து சப்தம் வருகிறது, அணுக்குரல் கேட்கிறது. உடனே என்ன என்று பார்க்கிற போது காணாமல் போன அந்த பெண்மணி நிர்வாணமாக கருவறையில் அவர் அமர்ந்திருக்கிறார், அழுது கொண்டிருக்கிறார், மறைத்தவாறு அழுது கொண்டிருக்கிறார். என்ன என்று யோசித்தால், விஷயத்தை கேட்டால், கோயிலில் இருக்கக்கூடிய அந்த பூசாரி என்ன செய்து விட்டார்? மோசமான காரியத்தில் ஈடுபட்டு விட்டார். இது வரலாறு நம்ம ஞாபகத்தில் வைக்கணும். மோசமான காரியத்தில் ஈடுபட்டு விட்டார். உடனே என்ன நடந்தது? மக்கள் எல்லாம் வந்து அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் முறையிட்டார்கள். இது போன்ற நிகழ்வு நடந்து விட்டது. கோயில் கருவறைக்கு என்று இருக்கக்கூடிய புனிதம் போய்விட்டது. எங்களால் அதை ஜீரணிக்க முடியவில்லை, தாங்க முடியவில்லை என்று மக்கள் எல்லாம் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் சொன்னபோது என்ன செய்யலாம் என்று ஆலோசனை செய்தார்கள். என்ன செய்யலாம்? இப்படி நடந்து விட்டது, இப்ப என்ன செய்யறது? மக்கள் எல்லாம் சொன்னார்கள், எங்களுக்கு புதிய இடத்தை தான் கட்டித்தர வேண்டும். அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செஞ்சாங்க? அதை இடித்து விட்டு புதிய கோயிலை அங்கே கட்டி கொடுத்தார்கள். இது வரலாறு. அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதை இடித்து விட்டு கட்டி கொடுத்தார்கள் என்பதுதான் வரலாறு. ஆனா இன்றைக்கு கால குறிப்பு வரைகண்டு இதுல பரீட்சையில கேட்கும் பொழுது காசி மடத்தின் புனித இடத்தை இடித்தவர் யார் அப்படின்னு 4 பேரை போட்டு அவுரங்கசீப் அவர்களுடைய பேரையும் போடப்படுது. இப்ப என்ன செய்யப்படும்? அவுரங்கசீப்னு போட்டா புனித இடத்தை எல்லாம் இடித்தவர்களா இவர்கள் என்று மக்களுடைய சிந்தனை மாற வேண்டும். இதுதான் சித்தாந்தம். மக்களுடைய சிந்தனை எப்படி மாறும்? அவுரங்கசீப் இடிச்சார்னா முஸ்லீம் ஒரு கோயில் கருவறைய முக்கியமான இடத்தை இடிக்கக்கூடியவராக இருக்கிறார், முஸ்லிம்கள் காலம் காலமாக துரோகிகள் என்று பேசுவதில் ஒன்றும் மாற்றமில்லை என்றெல்லாம் மக்கள் சிந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும். ஆனால் உண்மை என்ன? இடித்தது உண்மைதான், ஆனால் சிறப்பாக கட்டி கொடுத்தது அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான். யாராவது எழுதியிருக்கிறாங்களா? இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த இடம் இந்துக்களால் கட்டப்பட்ட இடம் அல்ல, முஸ்லிம் ஆட்சியாளரால் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களால் கட்டப்பட்ட அந்த புனித இடம். இப்ப இன்றைக்கு நமக்கு வரலாறுகள் சரியான முறையில் சேர்க்கப்படுவது கிடையாது. சரியான முறையில் வரலாறுகள் நமக்கு கிடைப்பதில்லை, நாம் படிப்பதும் வாசிக்கும் சமுதாயம் சுவாசிக்கும் என்று நமக்கு முன்னோர்கள் நமக்கு அழகாக சொல்லி தந்தார்கள். வாசிக்கும் சமுதாயம் சுவாசிக்கும். நம்முடைய சுவாசம் அந்த வரலாறுகளின் மூலமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சுதந்திர காற்று இருக்கிறதே, நம்முடைய முன்னோர்களின் இரத்தத்தில் நாம் மூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறோம், சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். இது வரலாறு. பாட புத்தகங்களிலும் கூட இதெல்லாம் நாம் கைசேதமாக பார்க்கிறோம். இதெல்லாம் பெரிய கைசேதம், மிக கேவலமாக இருக்கிறது. பாட புத்தகங்களில் பாடத்திட்டம் ஒளி மாசு என்கிற பாடம், சப்தத்தின் மூலமாக என்னப்படுது? காற்று மாசுபடுது அப்படிங்கிற பாடம். அந்த பாடத்துல விமானம் மேல பறக்குது, அந்த விமானத்தின் சப்தத்தினால காற்று என்பது அந்த சப்தத்தினால் மாசுபடுகிறது. அடுத்து என்ன போகுது? புகை வண்டி போகுது, ரயில் போகுது. அந்த ரயிலின் மூலமாக என்ன செய்யுது? அந்த சப்தத்தினால ஒளி மாசு ஏற்படுது. அடுத்து பள்ளிவாசலினுடைய மினாரா வரையப்பட்டிருக்கிறது. பள்ளிவாசலின் மினாராவால ஒளி மாசு ஏற்படுது. வேற எதனாலையும் ஒளி மாசு ஏற்படாதா? வேற எதை கொண்டு ஒளி மாசு ஏற்படாதா? என்ன விதமான நிலைகளை மக்களினுடைய உள்ளத்தில், படிக்கக்கூடியவர்கள் உள்ளத்தில் விதைக்க பார்க்கிறார்கள். அப்ப பள்ளிவாசல் மினாராவை பார்த்தால் என்ன சிந்தனை ஏற்படும்? பஸ்ல போறாங்க, வர்றாங்க, பள்ளிவாசலுக்கு ஓதி பார்க்க கூட வருகிறார்கள். மாற்று மத சகோதரர்கள் சகோதரிகள் குழந்தையை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள்.
மினாராவை பார்த்தால் என்ன சிந்தனை ஏற்படும்? இப்ப அடுத்த ஜெனரேஷனுக்கு மினாராவை பார்த்தா இது மோசமான ஒளிமாசை ஏற்படுத்தக்கூடியது என்கிற சிந்தனை தானே வரும். யோசித்து பார்க்கிறோம், எப்படியெல்லாம் திருத்த வேண்டுமோ மாற்ற வேண்டுமோ வரலாற்றில் இன்றைக்கு திணிக்கப்பட்டு பல வரலாறுகளுக்கு, நம்முடைய பழைய வரலாறுகள், நம்முடைய பாரம்பரியங்கள் சிதைக்கப்பட்டு தவறான சிந்தனை நமக்கு மத்தியில், இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் விதைக்கப்படுகிறதே. இது மிக மோசமான நிலை. நாம நம்முடைய கடமை என்ன? பழமையான வரலாறுகளை நாம் பாதுகாக்க வேண்டும். கேட்கலாம், எப்படி பாதுகாக்கிறது? எழுதி பத்திரமா ஒரு பெட்டியில வச்சு மூடி வைக்கலாமா அப்படின்னா, மூடி வைக்கிறதுனால அது பாதுகாக்கப்படும் என்பதல்ல. நாம் நமக்கு மத்தியில் பழமையான முக்கியமான வரலாறுகளை பேச வேண்டும். நம்ம அம்மா அத்தா நமக்கு வரலாறுகளை பேசினாங்களா இல்லையா? வலிமார்கள் வரலாறுன்னு சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? முஹீதீன் ஆண்டவங்க எப்படிலாம் இருந்தாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? இன்னைக்கு முஹீதீன் ஆண்டவங்கன்னு சொன்னாலே ஷிர்க்குங்கிறான் நம்மால். என்ன சொல்றான்? முஹீதீன் ஆண்டவர்னு சொன்னாலே அது ஷிர்க்குன்னு ஆகி போச்சு. இதற்கும் வரலாறு உண்டு. இப்ப இவர்கள் முஸ்லிம்களாக இருந்து கொண்டு கூட நம்முடைய மக்கள் கூட சில வரலாறுகளை மறைக்க நினைப்பதும், அதை பற்றி பேச வேண்டாம் என்று நினைப்பதும், பேசுவதை அல்லாஹ்வுக்கே செய்கிற துரோகம் என்று நினைப்பதும், அது எதிலிருந்து வந்தது என்கிற வரலாறும் இருக்கிறது. நாம பேசுவோம். அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறார், நபிமார்களின் வரலாற்றை பேசுகிறார். வரலாற்றை பேசிவிட்டு அல்லாஹ் சொல்கிறார், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப், அறிவுடையவர்களுக்கு இவர்களின் இந்த வரலாற்றின் மூலமாக பெரிய படிப்பினை இருக்கிறது என்று சொல்கிறார். இந்த வரலாற்றில், அவர்களின் இந்த வரலாற்றில் உங்களுக்கு பெரிய படிப்பினை இருக்கிறது அறிவுடையவர்களுக்கு. இது வெறும் விளையாட்டு வார்த்தை அல்ல, புனைக்கப்பட்ட கதை அல்ல. இது அல்லாஹ் சொல்கிறார், மாகான ஹதீஸை யுஃப்தரா வலாக்கின் தஸ்தீக் அல்லதி பைன யதைஹி வ தஃஸீலன் லிகுல்லி ஷைஇ வ ஹுதா வ ரஹ்மத்தல் லிகௌமி யுமினூன். உண்மையான இறை விசுவாசிகளுக்கு இது நேர்வழியை காட்டக்கூடியதாகவும் மிகப்பெரிய ரஹமத்தாகவும் இது இருக்கிறது. இது விளையாட்டு விஷயம் அல்ல, இது புனைக்கப்பட்ட வரலாறு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு தகவலை, குர்ஆனுடைய சிறப்பை பற்றி பேசுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனின் சிறப்பை பற்றி பேசுகிறார்கள். சொல்லுகிறார்கள், இன்னஹா சதகூனு ஃபித்ரத், பிற்காலத்தில் ஒரு பெரிய குழப்பம் ஏற்படும். ஒவ்வொன்றாக நாம் பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். பிற்காலத்தில் ஒரு குழப்பம் ஏற்படும் என்று சொன்னபோது அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் மல் மஹ்ரஜு மின்ஹு யா ரசூலல்லாஹ், அதிலிருந்து வெளியாகுவது எப்படி? பெரிய குழப்பம் ஏற்படும் என்கிறீர்களே, அதிலிருந்து எப்படி வெளியாகுவது என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம். அல்லாஹ்வின் வேதத்தின் மூலமாக நீங்கள் பாதுகாக்கப்படலாம். நீங்க தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி குர்ஆன் ஷரீஃப் தான், அல்லாஹ்வுடைய கலாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நப ஃபீஹி நபஉ மா கபலக்கும் வ கபரு மா பஅதக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களினுடைய அவர்களுடைய வரலாறுகள், உபதேசங்கள், அவர்களுடைய வரலாறுகள் அதிலே இருக்கிறது. வ கபரு மா பஅதக்கும், உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய எல்லா தகவல்களும், எல்லா செய்திகளும் இதில் இருக்கிறது. வஹுக்குமு மா பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்கிக் கொள்வது அதன் மூலமாகத்தான் இருக்கும். வஹுவல் ஃபஸ்லு லைஸ பில் ஹஸ்ல், இது எல்லாவற்றையும் பிரித்து விவரிக்கக்கூடிய ஒன்று. இது லைஸ பில் ஹஸ்ல், விளையாட்டுக்காக உள்ளதல்ல என்று சொன்னார்கள். ஆரம்பமாக தொடர்ந்து குர்ஆனுடைய சிறப்பு தான் பேசுறாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, நபஉ மா கபலக்கும், உங்களுக்கு முன்னோர்களுடைய வரலாறு அதில் இருக்கிறது, அவர்களுடைய தகவல்கள் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன பொருள்? முன்னோர்களின் வரலாற்றை படிப்பதின் மூலமாக நாம் நேர்வழியை அடைகிறோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய நுட்பமாக, அழகாக எவ்வளவு விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகிறார். யூதர்களுக்கு என்று ஒரு தலைவர் கிடையாது. பல நபிமார்கள் வந்திருக்கிறார்கள், யூதர்களுக்கு என்று ஒரு தலைவர் இல்லை. நபிமார்களிடத்துல யூதர்கள் இதை பற்றி முறையிட்டார்கள், எங்களுக்குன்னு ஒரு தலைவர் வேணும்னு கேட்டார். அப்பொழுது இருக்கக்கூடிய நபிமார்கள்
உங்களுக்கு தாலூத் என்கிற ஒரு அரசர் கிடைப்பார், உங்களுக்கு அவர் அரசராக நாம தருவோம்னு சொன்னப்போ அல்லாஹ் சொன்ன தகவலை நபிமார்கள் சொன்ன போது அவங்க கேட்டாங்க, தாலூத்துக்கு ரொம்ப பலகீனமானவராச்சே, பலகீனமானவரா எங்களுக்கு தலைவராக இருப்பார், அவர் ரொம்ப ஏழ்மையானவராச்சே, பலகீனம்னு சொன்னது ஏழ்மை, ரொம்ப ஏழ்மையான ஆளாச்சே, ரொம்ப ஏழையாச்சு, அவரா எங்களுக்கு தலைவர்னு கேட்டப்போ உங்களுக்கு தேவை தலைவர், யாருக்கு யாரை தலைவராக போட வேண்டும் என்று நமக்கு தெரியும், அல்லாஹ் இவரை உங்களுக்கு தலைவராக நியமிக்கப்படுகிறது சொல்லிட்டார். அதனுடைய அடையாளம் என்ன, அவர் யார் நமக்கு அரசர் என்று அவர்கள் தெரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது வகால லஹும் நபியுஹும் இன்ன ஆயத்த முல்கிஹி ஐயஅதியகும் தாவூது ஃபீஹி சகீனத்தும் மிர் ரப்பிக்கும் வ பகியத்தும் மிம்மா தரக ஆலு மூஸா வ ஆலு ஹாரூன தஹ்மிலுஹுல் மலாயிகா. சயகூலுவினுடைய கடைசிக்கு முந்திய பக்கத்தில் இந்த ஆயத்து இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களிடத்தில் சொன்னபோது இன்ன ஆயத்த முல்கிஹி உங்களுடைய ஆட்சியாளர் தான் என்பதற்கான அடையாளம் நிச்சயமாக ஐயஅதியகும் தாவூத், அவரிடத்துல தாபூத் அப்படிங்கிற ஒரு பெட்டி இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், இஸ்லாம், நம்ம இஸ்லாத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், குர்ஆனை பற்றி பேசுகிறோம். தாபூத் என்கிற பெட்டி அவரிடத்தில் இருக்கும், அதை மலக்குமார்கள் சுமந்து கொண்டு வருவார்கள். ஃபீஹி சகீனத்தும் மிர் ரப்பிக்கும் வ பகியத்தும் மிம்மா தரக ஆலு மூஸா வ ஆலு ஹாரூன், அதிலே இறைவனிடமிருந்து உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். நபிமார்கள் அவர்களிடத்தில் இருந்த பழமையான வரலாறு அல்லாஹ் எப்படி பாதுகாக்கிறவன், அந்த பெட்டி உங்க கையில கிடைச்சா உங்களுக்கு நிம்மதி, அந்த பெட்டியின் மூலமாக இறைவனுடைய சகீனத்தை நீங்கள் பெறுவீர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் விட்டு சென்ற பாக்கி பொருள் அந்த பெட்டிக்குள்ள இருக்கும்னு சொன்னான். அல்லாஹ் சொன்னான், பாக்கி பொருள் அந்த பெட்டிக்குள்ள இருக்கும். அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படி முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தருகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வைத்திருந்த கைத்தடி அதில் இருந்துச்சு. அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு, மூசா அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்துறாங்களா இல்லையா, ஒரு கைத்தடி, ஆசா கம்முன்னு சொல்லுவோமா இல்லையா, அது அதுக்குள்ள இருந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2 செருப்புக்கள் அதிலே இருந்தது. இன்னும் பழைய தௌராத் வேதம் பலகைகளில் தான் எழுதப்பட்டு தரப்பட்டது. அதில் சில பலகைகள் பழமையான உடைக்கப்பட்ட சில பலகைகள் எழுதப்பட்ட தௌராத் வேதம் எழுதப்பட்ட பதியப்பட்ட பலகைகள் அதுக்குள்ள இருந்துச்சு. இது 3ம் இருந்ததாக நமக்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தருகிறார்கள். செருப்புன்னா நம்ம சாதாரணமா செருப்பு நினைச்சுக்க கூடாது. நபிமார்கள் அணிந்தார்கள் என்றால் அதற்கு இஸ்லாத்தில் புனிதம் இருக்கிறது, புனிதம் இருக்கிறது. அதை நாம் நம்ப வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் ஈமான், இதுதான் இஸ்லாம். அந்த செருப்பு போய் யாரும் வணங்க போறது இல்லை, அதை மதிக்க வேண்டும், நம்முடைய மரபு அது. முன்னோர்களின் வரலாற்றை இறைவன் எவ்வளவு பெருமையாக நமக்கு முன்னால் சொல்லி காட்டுகிறான், இவ்வளவு பெருமையாக சொல்லி காட்டுகிறான். எதற்காக சொல்லுகிறான், இதையெல்லாம் நாம் பாதுகாக்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க யூசா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாமும் 2 பேரும் அந்த பக்கமாக போகும் பொழுது ஹிதர் நபியை நீங்கள் சந்தித்து அவர்களிடத்தில் பாடம் படிக்க வேண்டும் என்பது இறைவனுடைய ஏற்பாடு. எங்க அவரை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதற்கான அடையாளமாக அவரை தாண்டி நீங்கள் சென்று விட்டு மறுபடி திரும்பி வருவீங்கன்னு அல்லாஹ் சொன்னார். அதே போல அவங்க தாண்டி போயிட்டாங்க. அடையாளத்தை பார்த்த போது கையில மீன் இல்ல, உடனே என்ன செஞ்சாங்க, மிஸ் ஆயிடுச்சு, இப்ப மீனை தேடி போகணும், போனா அவங்களை நாம பெற்றுக்கொள்ளலாம் என்று திரும்பி வந்தார்கள். அதை அல்லாஹ் சொல்கிறான், ஃபர்தத்தா அலா ஆசாரிஹிமா கஸஸா, சூரா கஹ்ஃப்ல அல்லாஹ். அவர்கள் திரும்பி வந்தபோது பழைய அந்த வரலாறுகளை பேசிக்கொண்டே திரும்பி வந்தார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப வரலாறுகளை பாதுகாப்பது நம்மின் கடமை என்றால் எப்படி பாதுகாப்பது, எழுதி வெற்றியில் வைப்பதும் ஒரு வகையில் பாதுகாப்பதுதான். அது மட்டுமில்லாமல் நமக்கு மத்தியில் நாம் பழமையான வரலாறுகளை நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். எதற்காக வரலாறுகளை பேச வேண்டும், அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய உள்ளத்தில் உறுதி ஏற்படுவதற்கு இந்த தகவல்களை நாம் சொல்கிறோம். ஃபுஆதக மானு தப்பிது பிஹி ஃபுஆதக வஜாஅக ஃபீ ஹாதிஹில் ஹக்,
இந்த வரலாறுகளை உங்களுக்கு சொல்வதற்கான காரணம் உங்களுடைய உள்ளம் உறுதிப்பட வேண்டும் என்பதற்காக. நபிமார்கள் காப்பாற்றப்பட்டார்களா? அப்ப நாமும் காப்பாற்றப்படுவோம். அழிக்கப்பட்ட சில வரலாறுகளை படிக்கிற போது இப்படி செய்தால் நாமும் அழிக்கப்படுவோம் என்கிற வரலாற்றை புரிந்து நாம் செயல்படுவதற்கான ஒரு வழிகாட்டுதல்கள் அல்லாஹ் நமக்கு தருகிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா பழமையான வரலாறுகளை பேசக்கூடிய நசீபை நமக்கு தருவானாக. குர்ஆனிய வரலாறுகளை பேசக்கூடிய நசீபை தருவானாக. அதன் மூலமாக நம்முடைய உள்ளத்திற்கு பரிபூர்ணமான ஈமான் சுகத்தை தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.